प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु எங்க அக்கா ஒருத்தன் கொன்னுட்டா என்ன சொல்ற? ஆமாண்டி, எங்க அக்கா ஒருத்தன் கத்தியால குத்துறத நான் என் கண்ணால பார்த்தேன். நாம இருக்கிறது ஊட்டில, உங்க அக்கா இருக்கிறது மெட்ராஸ்ல. அவளை கத்தியால குத்துறது நீ எப்படி பார்க்க முடியும்? சொல்றே. ஐயோ, அவன் கத்தியால குத்துறத நான் என் கண்ணால பார்த்தேன். இத பாருடி, கண்ட இங்கிலீஷ் நாவல படிக்க வேண்டியது, கனவு கண்டு எங்களை பயமுறுத்த வேண்டியது உனக்கு இதே வேலையா போயிடுச்சு. இல்லடி, எங்க அக்காவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுடே. என் மேல நம்பிக்கிறேனா? இப்போ மெட்ராஸ்க்கு போன் பண்ணு, உங்க அக்கா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பாரு. ஹலோ அக்கா. என்ன தேவி இந்த நேரத்துல போன் பண்ற? அக்கா, உன்னை ஒருத்த கத்தியால கொல்றத நான் என் கனவுல பார்த்தேன். என்னது, நான் சாப்பிட போறேனா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? இது பாரு, இப்பதான் நான் மியூசியத்துல இருந்து வந்தேன். தாத்தா வேற காணோம், இன்னும் வரல. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், இப்பதான் நான் என் கனவுல பார்த்தேன். என்ன யாரடி கொல்ல போற? இது பாரு, யாராவது சாகுற மாதிரி கனவு கண்டா நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். இது பாரு, கண்டதை நினைச்சு மனசு குழப்பிக்காத. ஒழுங்கா படி. நெக்ஸ்ட் சண்டே நாங்க வரேன். என்ன இது ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க? சொன்னா கேளு, இது லோக்கல் கால் இல்லடி. குட் நைட், பாய். இப்போ சந்தோஷம் தானே? அமைதியா.
தாத்தா தாத்தா ஐரோப்பா மேத சொல்லி இருக்கிறான் குடிக்கிறவங்க எல்லாம் குழந்தை மாதிரின்னு அவங்க கட்டில தூங்க மாட்டாங்க தாத்தா தொட்டில தான் தூங்குவாங்கன்னு. தாத்தா என்னம்மா இந்நேரம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்த இப்ப பத்திரகாளி மாதிரி வந்து நிக்கிறிய? பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்கோ மியூசிக் போட்டு என்னோட பரதநாட்டியத்தை கெடுக்கிறானுங்க. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வீட்டுக்கு விளக்கு வச்ச உடனே அப்படிதாம்மா வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்கும். இத போய் தப்பா நினைச்சு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு வீதி எல்லாம் கோர்ட்ல வந்து நிக்கும். தேவையா? பக்கத்து வீட்டு பையன் கோட்டீஸ்வரன் டெல்லியில இருக்கிறான், தங்கமான பையன். மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இங்க வரான். அதுக்கடையில இந்த வேலைக்கார பசங்க கொட்டம் அடிக்கிறானுங்க. ஏமா, எலி குஞ்சுங்க பண்ற தப்புக்கு சிங்கத்து மேல நம்ம கேஸ் போட முடியுமா? எப்படி உதாரணம்? அதுக்காக என்ன ஆட வேணாம்னு சொல்றீங்களா? அடட, நீ ஏமா இவ்வளவு கோவப்படுற? சன்னியாசி கட்டா சாராயம் குடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரதத்தையும் டிஸ்கோவையும் ஒன்னா கல தூக்கம். அலேக் 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 அலேக். குட் மார்னிங் சார். ஏ மிஸ்டர் ஜான் சார், 9 மணி பிளைட்டுக்கு 11 மணிக்கு வண்டி அனுப்பிருக்கு. சாரி சார், மறந்துட்டேன். இங்க உன்னை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன் அதை சொல்லு. ஐ டோன்ட் நோ சார், எனக்கு தெரியல சார். ஐயோ, லக்கேஜ் எல்லாம் டிக்கில வச்சிருக்கேன், அதையாவது எடுத்து வைப்போ. எஸ் சார். முத்து, டிக்கி எடுத்து